வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா தட்டிக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து அதிலே தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கணும். அடுத்தது புளி தண்ணியில் 4 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையிலே நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்சு இந்த பூண்டை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். இப்போது கரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுது அதில் ஊற்றிடுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. இந்த ரசத்தை நல்லா சிம்மில் வைங்க. இப்போ இந்த ரசம் நல்லா நுரைச்சி வந்துருச்சுங்க. இதில் சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க. இதுதான் கல்யாண வீட்டு ரசத்தினோட சீக்ரெட்டு. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குவாங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ரசம் ரெடிங்க. இந்த ரசம் நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.